ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது நாச்சியார் திருமொழி 12ஆம் திருமொழி. மிகவும் விசேஷமான பதிகம் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு. மாற்றிருந்தீர்கட்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாய் இல் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்த மதுரை புறத்து என்னை உய்த்திடுமின் மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை பெற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் மற்பொருந்தாமற் களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின். வேகமாக பார்க்கலாம். மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா. என்னை போல கருத்து இல்லாதவர்களுக்கு, மாற்று கருத்து கூறுபவர்களுக்கு மாதவன் என்பதோர் அன்பு தன்னை, மாதவன் என்கிற அந்த பெருமானிடமுக்குள்ள அந்த அன்பு தன்னை பெற்றிருந்தேனுக்கு, அவன் மேல் பக்தி உள்ள, காதல் உள்ள எனக்கு உரைப்பதெல்லாம், நீங்கள் சொல்வதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஊமையரோடு செவிடர் வார்த்தை. ஒரு ஊமையும் செவிடரும் பேசுகிற மாதிரி. யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஊமையால் பேச முடியாது, செவிடரால் பேசினாலும் கேட்க முடியாது. அவள் சம்பாஷணம் பண்ணால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு நான் புரிந்து கொள்ள மாட்டேன், ஏன்னா எனக்கு ஏற்காது. அதான் அர்த்தம். அழகாக இருக்கா. பெற்றிருந்தாளை ஒழியவே போய், பெற்ற தாயான தேவிகை ஒழியே போய் பேர்த்து அங்கிருந்து நள்ளிரவில் இடம்பெயர்ந்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி, அந்த தாயில்களை ஒரு தாய் இல் வளர்ந்த, அவளுடைய தாய் யசோதையினுடைய வீட்டில் வளர்ந்த, தேகையை விட்டு போய் யசோதையினுடைய இல்லத்தில் வளர்ந்த நம்பி மற்பொருந்தாமற் களமடைந்த. மற்பன்னா இந்த மற்பொருந்தாமம்னா மல்லர்கள் சண்டை போட இடத்துக்கு அந்த மல்லர்கள் வருவதற்கு முன்னாகவே போய் சேர்ந்தான் கண்ணனும் பலராமனும். அதாவது அக்ரூரர் அழைக்க போய், கம்சன் அழைக்கிறான் உங்களை, அவங்க ஒரு விற்பெரு விழவு வில்லு யஜ்யம் அப்படின்னு கூப்பிட்டான் மதுரைக்கு. கூப்பிட்டார் அக்ரூவரோட 2 பேரும் போகிறார். இவர் இங்கே போய் அங்கேயே கண்ணன் அழிக்கிறதுக்காக மல்லர்களை ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன். ஆனால் மல்லர்கள் அந்த களத்தை அடைவதற்கு முன்னாலவே போய் சேர்ந்துட்டாதான். அந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின். மதுரை புறம் அப்படின்னா மதுரையினுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லுவான் இந்த காலத்தில். அது மாதிரியான இடம். மதுரையே இல்லை, அவள் சண்டை போட்ட இடமான மதுரை வெளியில் இருக்கிற அந்த பகுதிக்கு என்னை போய் சேர்த்திருங்கோ அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். ஏன்னா திருப்பி படிக்கிறேன் பாசம், உங்களுக்கு நல்லா புரியும். மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா மாதவன் என்பதோர் அன்பு தன்னை பெற்றிருந்தேனுக்கு உரைப்பதெல்லாம் ஊமையரோடு செவிடர் வார்த்தை பெற்றிருந்தாளை ஒழியவே போய் பேர்த்து ஒரு தாயில் வளர்ந்த நம்பி மற்பொருதாமற் களமடைந்த மதுரை புறத்தென்னை உய்த்திடுமின். ஒவ்வொரு இடமா என்னை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லுவார். நான் இனியோர் கருமமில்லை நாளையராலும் அறிந்தொழிந்தார்
பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டாக உறுதிராகில் மாணி உருவாய் உலகளந்த மாயனைக் காணில் தலைமறியும் ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்துடுமின். அது முதல் பிறந்த இடமாயிடுத்து, இப்போ வளர்ந்த இடமான ஆய்ப்பாடிக்கு என்னை உய்த்துடுமின், இதான் அர்த்தம். இப்போ படிக்கலாம். நாணி நான் இனி யோர் கருமவில்லை, இனிமே வெக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அயலாரும் அறிந்தொழிந்தா, நாலா பக்கத்தில் இருக்கிற எல்லா நெய்பர்ஸுக்கும் தெரிஞ்சு போயிடுது, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லோருக்கும் என்னை பற்றி தெரிந்து விட்டது. பாணியாது என்னை மருந்து செய்து, பாணியாது இனிமேலும் காலந்தாழ்த்தாமல் என்னை மருந்து செய்து, எனக்கு மருந்து கொடுத்து பண்டு பண்டாக்க உறுதிராகில், என்னை பழையவளாக்க உறுதிராகில். அது என்ன ரெண்டு பண்டு அப்படின்னு? முதல் பண்டு என்னன்னா, கண்ணன்னு ஒரு தெய்வம் இருக்கிறது என்று தெரியாத நிலைமை, பகவத் விஷயமே தெரியாத இருக்கிறது ஒரு பண்டு, அந்த பண்டுக்கு கூட்டின்னு போகணும். அடுத்த பண்டு அவனிடம் பிரியம் செய்யலாம் என்று நீங்கள் காட்டி கொடுத்த அந்த விஷயம், அவனை பற்றி தெரிந்து கொண்டது, அதனால் அவன் மேல் ஏற்பட்ட காதல், இந்த ரெண்டாவது பண்டு. அந்த பண்டு பண்டாக, அப்படி ஒன்றுமே தெரியாதவளாக என்னை மாற்ற நீங்கள் ஆசைப்பட்டால் பாணியாது காலந்தாழ்த்தாமல் ஒரு காரியம் செய்யுங்கோ. மாணி உருவாய் உலகளந்த, வாமனனாகச் சென்று நீரேற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகளந்த மாயனைக் காணில் தலைமறியும். அந்த பெருமாளை பார்த்தால் தலைமறையும்னு அர்த்தம், நோய் தலைமறையும், இந்த நோயின் வீரியம் குறையும், நோயை காணாமல் போய்விடும். ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில், ஆணையால் உண்மையாகவே நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின், திரு ஆய்ப்பாடியிலே போய் என்னை சேருங்கோள், இதான் அர்த்தம். படிக்கலாமா? நான் இனியோர் பருவமில்லை, வெக்கப்பட்டு ஒரு காரியமில்லை. அயலாரும் அறிந்தொழிந்தார், பாணியாது என்னை மருந்து செய்து பண்டு பண்டாக்க உறுதிராகில் மாணி உருவாய் உலகளந்த மாயனைக் காணில் தலைமறியும் ஆணையால் நீர் என்னை காக்க வேண்டில் ஆயர்பாடிக்கே என்னை உய்த்திடுமின். தந்தையும் தாயும் மற்றாரும் நிற்க தனி வழி போயினாள் என்னும் சொல்லு வந்த விண்ணை பழிகாப்பரிது மாயவன் வந்தூரு காட்டுகின்றான். கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்புசை வானோர் மகனைப் பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்குள் நள்ளிருட்கண் என்னை உய்த்திடுமின். ஆய்ப்பாடிக்கு மாத்திரம் போனால் பிறகு நந்தகோபாலனுடைய வீட்டில் போய் என்னை விடுங்கோ அப்படிங்கிறா. ராத்திரியில், ஏன் ராத்திரியில் விடணும்னா, பகலில் போனால் ஒருவேளை கண்ணன் ஏதாவது சூழ்ச்சி செய்து நான் அங்கே அடைய முடியாமல் செய்து விடுவானோங்கிறத அதை நள்ளிருட்கண் என்னை உய்த்திடுமின்னு சொல்கிறேன். மேலே என்ன இருக்காங்க? தந்தையும் தாயும் மற்றாரும் நிற்க, எல்லாரும் பின்னாடி இருக்க, தனி வழி போகினாள், எல்லாரையும் விட்டுட்டு இந்த பொண்ணு கண்ணனை நோக்கி போய்விட்டது என்றும் சொல்லு வந்த பின்னை. அது மாதிரி அவப்பெயர் வந்த பிறகு பழிகாப்பரிது, இனிமேலும் பழியை காக்க முடியாது, நாம் பழியிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியாது. மாயவன் வந்தூரு காட்டுகின்றான், இதுக்கு மேலே கண்ணன் தன்னுடைய உருவை காட்டி என்னை மயக்குகின்றான். கொந்தளமாக்கி பறக்கழித்து, என்னை கொந்தளமாக்கி பறக்கழித்து என்னை அலக்கழித்து குறும்புசை, இவ்வாறாக குறும்பு செய்கின்ற வானோர் மகனை பெற்ற, அதே வானோர் தெரியல, வானோர் மகனை பெற்ற
அந்த கண்ணனை கோபாலகிருஷ்ணனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நந்தகோபருடைய வீட்டில் போய் அவர் வீட்டு வாசலில் போய் நள்ளிருட்கள் நன்னிருட்கண் என்னை உய்த்திடுமின் ராத்திரியில் போய் சேர்த்துருங்கோன்னு இந்த பாசுரம். தந்தையும் தாயும் மற்றாரும் நிற்க தனி வழி போகினாள் என்னும் சொல்லு வந்த விண்ணை பழிகாப்பரிது மாதவன் வந்துரு காட்டுகின்றான் கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வானோர் மகனை பெற்ற நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை உய்த்திடுமின். அப்புறம் பாருங்க, அங்கை தலத்திடையாழி கொண்டான் அவன் முகத்தன்றி விழியேன் என்று செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்ந்து சிறுமானிடவரை காணில் நானும் தொங்கை தலமிவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கு அல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரைக்கு என்னை உய்த்திடுமின். முதல்ல வடமுதுரை ஆச்சு, ஆய்ப்பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் நந்தகோபாலனுடைய வீட்டு வாசலில் கொண்டு போய் விடுங்கோ. இப்போ யமுனை கரைக்கே என்னை உய்த்திடுமின். என்ன பண்ணும்? அங்கை தலத்திடை ஆழிகொண்டு அழகிய கையினுடைய தலத்தில் சக்கராயுதத்தை உடையவன் அவன் முகத்தன்றி விழியேனன்றி அவன் முகத்தில் தான் விழிப்பேன்னு நான் இருக்கேன். செங்கச்சு கொண்டு கண்ணாடையார்ந்து செங்கச்சு கொண்டுன்னா அதில் ஒரு சங்கல்பத்தோடு இருக்கேன், அதையே ஒரு தீர்மானமாக இருக்கிற சிறுமானிடவரை காணில் நானும். மற்ற சாதாரண ஜனங்களை பார்த்தா சாதாரண மானிடரை காணால் நானும்னா வெட்கப்படும். எது வெட்கப்படும்னா கொங்கை தலைமைவை நோக்கி காணீர், என்னுடைய மார்பகத்தை பாருங்க, இது வெட்கப்படும். கண்ணனை தவிர்த்து மற்றவர்களை பார்த்தால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். காணீர் கோவிந்தனுக்கு அல்லால் வாயில் போகா கோவிந்தனை தவிர்த்து வேறவற்றையும் இந்த பெண்ணினுடைய வாயில் வராதுன்னு புரிஞ்சுக்கணும். வேற பேச்சு பேசுவதில்லை. இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் இப்படி இருந்தால் மானிடவை தான் நான் பார்க்க முடியாது இருக்கும். இந்த வாழ்வை விட்டு போய் யமுனை கரைக்கு என்னை உய்த்திடுமின், யமுனை கரையில் போய் என்னை விட்டு விடுங்கோள். அழகாக இருக்காங்கல்ல, வரிசையாக இருக்கு. இப்போ வரிசை உங்களுக்கு புரியுறது. இப்போ ஆர்க்கும் என்னோ இது அறியலாக அம்மனை மீர் துழுதிப்படாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும் நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியின் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக திருத்தம் செய்த பொய்கை கரைக்கே என்னை உய்த்திடுமின். காளியனுடைய அந்த பொய்கையில் அது பகலோட என்னை விடுங்கோ. சொல்லு எப்படி இருக்கு பாருங்க. ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது, இதுதான் நோய் என்னுடையது என்று யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாது. அம்மனை மீர் துழுதிப்படாதே, அன்னைமார்களே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், கடலை போன்ற நிறத்தை உடைய பெருமான் என்று ஒருவன் இருக்கிறான். அவனுடைய கை கண்ட யோகம் தடவத்தீரும், அவைகளால் நான் என்னை ஸ்பர்சிக்க என்னுடைய நோய் தீர்ந்து போயிடும். நீர்க்கரை நின்று கடம்பை ஏறி, கரையில் நின்றிருந்த அந்த கடம்ப மரத்தில் ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து, காளியன் உச்சியிலே நடனம் செய்த போர்க்களமாக திருத்தம் செய்த அந்த காளியன் பொய்கையே ஒரு யுத்தகலமாக்கி திருத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமின், அந்த காளியம் விடுமின், கரையில் போய் என்னை சேருங்கோள். அதான் அர்த்தம்.
படிக்கலாமா? ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது அம்மனை மீர் துழுதிப்படாதே கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். அவனால் தடவப்படுவது என்கிற யோகம் பெற்றால் இந்த நோய் போய்விடும். அவ்வளோதான். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக திருத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமின் கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகேயன்னு வேர்த்து பசித்து வயிறு செய்து வேண்டு அடிசில் உண்ணும் போது இதனை பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனத்து உய்த்திடுமின். இது விசேஷமான பாசுரம். கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் இதெல்லாம் பெருமானுடைய உருவை காட்டுகின்றன. இவைகளெல்லாம் ஈர்த்திடுகின்றன, என்னை கவர்கின்றன. என்னை வந்து இருடி வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே இருடி கேசன் பக்கத்தில் போ அப்படின்னு சொல்கிறது தான் இவைகள் எல்லாம். இப்போ வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டு அடிசில் உண்ணும் போது இதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும். இதில் ஒரு கதை இருக்குது. கண்ணன் பலராமன் இவெல்லாம் காட்டுக்கு மாடு மேய்க்க ஆனிரைகளை மேய்க்க போவார். ஒரு தரம் போன போது அவளுக்கு ஆயர்களுக்கு ரொம்ப பசிச்சுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கண்ணன் சொல்கிறான், ஒரு டைரக்ஷனை காமிச்சு இந்த பக்கத்தில் போங்க, ஒரு ஆசிரமம் வரும், குடிசை மாதிரி வரும். அங்கே ரிஷிகள் இருக்காக, ரிஷி பத்தினிகள்லாம் மேலே பிரியமானவர்கள். அவள்கிட்ட சொல்லுங்க எனக்கு பசிக்கிறதுன்னு, உங்களுக்கு தேவையான உணவை தருவார்கள் அந்த ரிஷி பத்தினிகள்னு. அந்த இடம் பேர் பத்தவிலோச்சனம். இவா போகிறா, அவள் ஆயர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்புறம் கண்ணனும் பலராமனும் சாப்பிடுகிறார்கள். இந்த ரிஷி பத்தினிகள் என்ன பண்ணிட்டு இருக்கான், வேண்டு அடிசில் உண்ணும் போது சாப்பிட்டு இருக்கும்போது இதன்னு பார்த்து இது இன்னும் கொஞ்சம் வேணுமா, இது ஒன்று வேணுமா, வேர்த்து பசித்து வயிறசைந்து அர்த்தம் புரியாது, ரொம்ப பசியோடு இருக்காங்கிறது. அப்போ சாப்பிட்ற போது அவள் இன்னும் பார்த்து நெடுநோக்கு கொள்ளும், இன்னும் ஏதாவது வேணுமா சாப்பிடுவதற்கு என்று விசாரித்து உபசரித்தார்கள் அந்த ரிஷி பத்னிகள். அந்த இடமான பத்தவிலோச்சனத்து உய்த்திடுமின் அர்த்தம். படிக்கலாம். கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்றன என்னை வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே என்ன வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டு அடிசில் உண்டும் போது இதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்து உய்த்திடுமின். வண்ணம் திரிவும் வனங்குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் உண்ணல் உராமையும் உள்மெலிவும் ஓத நீர் கண்ணன் என்பான் ஒருவன் தன்னந்துழாய் என்ன மாலை கொண்டு சூட்டத் தனியும் பிளம்பன் தன்னை பண்ணழிய பல தேவன் வெண்ண பாண்டிபடத்தென்னை உய்த்திடுமின். இங்கே ஒரு சரித்திரம் இருக்கு, பார்ப்போம். வண்ணம் திரிவும் வனங்குழைவும் மானமிலாமையும் வாய் வெளுப்பும் இதெல்லாம் இவளுக்குள்ளே ஏற்படுற வித்தியாசங்கள் மாறிட்டு இருக்கு. மனம் மாறுறது, மனம் வருத்தத்தில் இருக்கிறது, வெக்கப்படாமல் இருக்கிறது, அப்புறம் வாய் வெளுத்து போயிருக்கிறது, உணல் உறாமையும் சரியாக சாப்பிடாமதையும் மெலிவும் இவைகளெல்லாம்
ஓத நீர் வண்ணன் என்பான் ஒருவன். ஓத நீர்னா ஓதம்னா கடல், ஒலிக்கின்ற கடல் போன்ற நிறத்தை உடைய அந்த பெருமான் ஒருவனுடைய தன்னந்துழாய் என்னும் மாலை கொண்டு சூட்ட தனியும். அந்த பெருமான் அணிந்த துளசி மாலையை சூட்ட இவைகளெல்லாம் குறைந்து போகும். இப்போ பிளம்பன் தன்னை பன்னழிய பல தேவன் வென்ன பாண்டி படத்தென்னை உய்த்திடுமின். அந்த பிளம்பன் அப்படிங்கிற அரக்கனை பலராமன் கொள்கிறான். அந்த அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் விடுங்கோன்னு சொல்கிறா ஆண்டாள் நாச்சியார். அது நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்லாம் பொருத்தம் பண்ணிடணும். என்பான் ஒருவன் தன்னந்துழாய் மாலை கொண்டு சூட்டத்தடியும். அதான் என்ன தடியும்? மாலம் இலாமையும் வாய் விழுப்பும். பலதேவன் பலராமன் பிளம்பன் தன்னை பிரம்பாசுரனை, இது பிளம்பன்னு போட்டிருக்கார், பிரம்பாசுரனை பண்டழிய சந்தி பந்தங்கள் உருக்குலையும்படியாக, பண்ணழியனா அவனுக்கு எல்லா விஷயம் அழிந்து போகும்படியாக வென்ற அந்த கொன்று முடிக்க இடமாயின வண்டிவடத்து பாண்டீரம் என்னும் ஆலமரத்தருகில் என்னை உய்த்திடும். இப்போ நம்ம பாசுரம் பார்த்துக்கலாம் இன்னும் சரியா. இந்த இடத்துல சரி ஆலமரமெல்லாம் இருக்குது பாருங்க. ஊட்டத்தனியம் பிளம்பன் தன்னை பிரலம்பாசுரன் தன்னை பண்ணழிய பலதேவன் வென்ற வண்டிவடம் அது ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் கொண்டு போய் என்ன சேர்த்துருங்கள். இது ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த பாசுரம் போகலாம். கற்றினம் மேய்க்கிலும் மெய்க்க பெற்றான் காடு வாழ் சாதியும் ஆக பெற்றான் பற்றி உரலிடை ஆப்பும் உண்டானும் பாவிகாள் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ கற்றன பேசி வசை முனாதே காளிகள் உழ்ய மழை தடுத்து கொற்ற குடையாக ஏந்தி நின்ன கோவர்த்தனத்து என்னை உய்த்திடுமின். கோவர்த்தனத்தில் போய் என்னை சேருங்கள். பார்க்கலாம். கற்றினம் மேய்க்கிலும் மெய்க்க பெற்றான் காடு வாழ் சாதியும் ஆக பெற்றான். ஆனிரைகளை மேய் என்று சொன்னால் அதையும் செய்தான். காடு வாழ் சாதியும் ஆக பெற்றான். காட்டில் வாழ்கின்ற ஆயர் குலத்தில் பிற என்றால் அதிலும் பெற்றான். பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான், வெண்ணெய் திருடி உண்டான் என்று உரலில் கட்டி போட்டால் அந்த ஆப்பையும் அனுபவித்தான், அந்த தண்டனையும் ஏற்றுக்கொண்டான். பாவி ஆள் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ. இதெல்லாம் உங்களுக்கு பெருமானை ஏசுவதற்கான விஷயங்களாகிவிட்டன அல்ல. அப்புறம் கற்றானா பேசி வசை உணாதே, தெரிஞ்சதெல்லாம் பேசி அவனை பெருமானை திட்டாதே. காளிகள் ஆணிகளை காப்பதற்காக மழை தடுத்து கொற்ற குடையாக ஏந்தி நின்ன அவன் குடையாக ஏந்தி நின்ற அந்த கோவர்த்தனத்து என்னை உய்த்திடுமின். நான் புரியுது உங்களுக்கு. கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்னழைக்கும் ஊட்டு கொடாது பொறுப்பனாகில் உலகளந்தான் என்று பறக்கும். நாற்றில் தலைப்பழி எய்தி உங்கள் நன்மை அழிந்து தலையிடாதே. கட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின். படிக்கலாம். கூட்டிலிருந்து கிளியப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்னழைக்கும்.
இவள் வளர்க்கிற கிளி கோவிந்தா கோவிந்தா அந்த கூட்டிலிருந்து எப்போதும் கூட்டின்னு இருக்கும். கோவிந்தா என்று கூவிக்கொண்டிருக்கும். ஊட்டு கொடாது செருப்பனாயில், அது சாப்பாடு போடாமல் அதனோட நான் சண்டை போட்டா, அவனோட அதை கோத்தின்றா உலகளந்தான் என்று பறக்கூவும். உலகளந்தான் என்று உயர்ந்த குரலில் கூவும். நாற்றில் தலைப்பழிக இது உங்கள் நன்மை அழிந்து தலையிடாதே. நாட்டில் உங்களுடைய பழியெல்லாம் வந்து உங்களுடைய நன்மையெல்லாம் உங்களை விட்டு போகாமல் இருப்பதுக்கோசரம் நீங்கள் என்ன பண்ணணும்? சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் அழகிய மாடங்கள் சுற்றியுரத்தில் இருக்கிற துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின், என்னை போய் துவாரையில கொண்டு போய் சேருங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். படிக்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், திருப்பி படிக்கிறேன். கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என் அழைக்கும். ஊட்டுக்கூடாது செருப்பனாகில் உலகளந்தான் என்று பறக்கூவும். நாட்டில் தலை பழியெய்தி உங்கள் நன்மை அழிந்து தலையிடாதே. சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதிக்கு என்னை உய்த்திடுமின். ரொம்ப அழகாக மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னளவும் தன்னை தமர் உய்த்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கிடம் வைகுந்தமே. அத்ததான் சொல்லுமா? மண்ணு மதுரை தொடக்கமாக வடமதுரையில் தொடங்கி வன் துவராபதி தன்னளவும் அவன் கண்ணனாண்ட துவராவதி வரையும் தன்னை தன்னுடையவர்கள் தமன் உய்த்து பெய்ய வேண்டி என்னை அங்கு போய் சேருங்கள் என்று தாழ்குழலால் துணிந்த துணிவை, தாழ்குழலான்னா நீண்ட கூந்தலை உடைய அந்த ஆண்டாள், அந்த துணிவை, அந்த முயற்சியை பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் கோதை பெரியாழ்வார் பெண்ணான ஆண்டாள் நாச்சியார் இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏத்த வல்லார்க்கு இடம் வைகுந்தமே. அவர்களுக்கு வைகுந்தம் தான் இடம் என்று முடிச்சுள்ள நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.